உன்னை என் பக்கத்துல நிக்க வச்சு எல்லார் முன்னாடியுமே நீதான் என் மூத்த மகன்னு சொல்ல போறேன். நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு நடக்க கூடாது. அப்படி நடந்தா நான் இதுக்கப்புறம் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன். நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னா நீங்க யார்கிட்டயும் என்ன பத்தின உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்ப நான் உங்களை தான்ப்பா கேட்கிறேன், சத்தியம் பண்ண போறீங்களா இல்லையா? சத்தியம் பண்றேன். ஃபங்க்ஷன்ல எல்லார் முன்னாடியும் நீதான் என் மகன்னு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா நீதான் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என்னால முடியல சிவா. நீ எதுக்காக அப்படி சொன்னேன்னு புரியாம இப்ப வரைக்கும் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி என்கிட்ட சத்தியம் வாங்கின? என் மேல இருக்கிற கோவத்தினாலியா? வேற என்ன காரணம் இருக்கு? உன்னை யாராவது மிரட்டினாங்களா இல்ல ஏதாவது பிளாக்மெயில் பண்ணாங்களா? என்னன்னு சொல்லுப்பா. இத்தனை வருஷமா நீங்க மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு நீங்க மட்டும் வேண்டாப்பா. சித்தி, கபிலன், பொன்னின்னு எனக்கு எல்லாரும் வேணும்பா. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்காக ஒரு குடும்பமே இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என்ன உங்க பையன்னு சொல்லியிருந்தா அவங்க எல்லாருமே என்ன வெறுத்துருவாங்க. இப்பவாது அவங்களுக்கு என்ன பிடிக்காம தான் இருக்கு. ஆனா நீங்க மட்டும் சொன்னதை செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் நான் எதிரியா இருப்பேன். நான் அப்படி இருக்க விரும்பலப்பா. எனக்கு எல்லாரும் வேணும். அப்படி இல்லைனா கூட நான் யாருக்கும் எதிரியா இருக்க விரும்பல. அதனாலதான் நான் உங்களை உண்மையை சொல்ல வேண்டான்னு சொன்னேன். இத்தனை நாளா உன்னை என் பையன்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும்னு தவிச்சேன். ஆனா இப்போ உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சிவா. ஆமா, உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஓ, ஃபங்க்ஷன்ல நான் தான் ஒரு பிளானோட இருந்தேன்னா இவரு இப்படி ஒரு பிளானோட இருந்திருக்காரா? இருக்கட்டும், நாளைக்கு இந்த செல்வநாயகி யாருன்னு காட்டுற அவருக்கு. சிவா, கபிலன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து கிளம்பிடுவான். அங்க காமாட்சி இருக்கால? அங்கதான் இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணி பேசினேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. கபிலன் அங்க போன கொஞ்ச நேரத்துல நாமளும் இந்த லாட்ஜுக்கு போய் ஆகணும். நாம அங்க இருக்க போறது ஈவினிங் வரைக்கும் தான். சோ அந்த டைம்குள்ள அங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஓகே, ஒருவேளை நாம நைட்டு ஸ்டே பண்ற சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்றது? அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சிவா. ஆனா நம்ம அதிகமாலாம் டைம் எடுத்துக்க கூடாது. மேக்ஸிமம் ஒரு 2 daysல கபிலனை வச்சு வர்மா என்ன பிளான் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த சீரியல் பாம் பிளாஸ்ட் பண்ண மாதிரி இப்பவும் ஏதாவது பண்ண கூட சான்ஸ் இருக்கு. அதனால ஒவ்வொரு நாள் ஆக ஆக அது ரொம்ப டேஞ்சர் தான். சரி வா, எல்லாரும் வெளிய இருக்காங்க. கபிலனை சென்ட் ஆஃப் பண்ணும்ல. இந்த பாருங்க, நீங்க எல்லாருமே சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க. ஆனா உங்க எல்லாரையும் அழுக முகத்தோட பார்த்துட்டு போனா என்னால அங்க இருக்கவே முடியாதுமா. ஞாபகம்லாம் இங்கேயே தான் இருக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. சித்தி, சரி விடுங்க. கபிலா சொல்றதும் கரெக்ட் தான். நாம எல்லாரும் கூட போனோம்னா அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி கபிலா, நீ கேப் எல்லாம் புக் பண்ண வேணாம். நானே உன்னை வந்து டிராப் பண்றேன். நீயா? ஏன்க்கா?
நானே போய்க்கிறேன்க்கா, அதெல்லாம் வேண்டாம். நீ எதுக்கு டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு வேணாம். டேய் கவலைப்படாதடா. நீ போறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் அழல மாட்டேன். ஐயோ அக்கா, அதுக்கு சொல்லலக்கா. எதுக்கு தேவையில்லாம வீண் சிரமம், அதுக்கு தான் நான் போய்க்கிறேன்க்கா, பிரச்சனை இல்லை. டேய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கபிலா. நான் எனக்கு ஆபீஸ்க்கு கூட போகல, வீட்லயே தான் இருக்க போறேன். நானே வந்து உன்னை டிராப் பண்றேன். ஏன்க்கா? பையன் நல்லா மாட்டிக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு நாம தான் உனக்கு முன்னாடி லாட்ஜுக்கு போவோம்னு நினைக்கிறேன். கபிலா, முறையா நீ ப்ரொஃபஷனலா ட்ரிப் போற. உன்னை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு யாருமே வரக்கூடாதுன்னா எப்படிரா? இந்திரா ஏர்போர்ட் வரைக்கும் வருவா. இந்திராமா, நீ போயிட்டு வாமா. சரிங்க சித்தப்பா. கபிலா ஆ? போலாமா? ஆ போலாம்க்கா. மா நான் கிளம்புறேம்மா. பார்த்துக்கோ ரித்திகா, பார்த்துக்கோண்ணா. வரேன் பா. வரேன்ப்பா. டேக் கேர் கபிலா, டேக் கேர். ரித்திகா. என்னங்க ரொம்ப சந்தோஷமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்க போல. நான் வழக்கமா ஆபீஸ்க்கு கிளம்புற மாதிரி தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன நான் சந்தோஷமா கிளம்புற மாதிரி தெரியுது உனக்கு? இல்லையே, உங்க முகத்துல வழக்கமா இருக்கிறத விட இன்னைக்கு பிரகாசம் கொஞ்சம் அதிகமா தெரியுதே. என்ன காலையிலேயே ஏதாவது பிரச்சனை பண்ணலான் இருக்கியா? என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி அமையுது. ஓ, நான் என்ன பண்றது சொல்லுங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா நீங்க தான் அந்த நினைப்பை கெடுத்துறீங்களே. அதான் சிவா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன். நான் இப்போ வரைக்கும் அப்படிதானே இருக்கேன். நேத்து கூட அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சும் நீ சொன்ன மாதிரி நான் எதுவுமே காட்டிக்கலையே. இப்ப வேற என்ன காரணத்தை தான் பிடிச்சிருக்கேன்?